ஹாய், வெல்கம் டு ஹோலிஸ்டிக் லைஃப் வித் உஷா யூடியூப் சேனல். இன்னைக்கு டாபிக் ஃபிலாசபியில் திங்கிங், சிந்தனை. தத்துவ ரீதியாக சிந்தனை திங்கிங்கிறது வெறும் நம்ம எண்ணங்களுடைய ஓட்டம் மட்டும் கிடையாது. அது நம்ம அறிவையும் அனுபவத்தையும் வச்சு உண்மையை கண்டறிகிற ஒரு தேடல். இப்போ ஃபஸ்ட்டு, வாட் இஸ் திங்கிங்? சிந்தனை என்றால் என்ன அப்படின்னா, நம்ம மனசுக்குள்ளே நடக்கிற ஒரு உரையாடல். வெளி உலகத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற டேட்டா, தகவல்களை நம்ம மூளை பகுப்பாய்வு செய்து அனலைஸ் செய்து ஒரு கருத்தையோ அல்லது முடிவையோ உருவாக்குவது சிந்தனை. திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. மீனிங் நம்ம நினைக்கிறதெல்லாம் உயர்ந்த நினைப்பாகவே இருக்கணும். அந்த உயர்வு கைகூடலைனாலும் அதுக்காக அந்த நினைப்பை விடக்கூடாது. நெக்ஸ்ட்டு, எண்ணம் வேறு சிந்தனை வேறு. தாட் வெர்சஸ் திங்கிங். எண்ணம் அப்படின்னா தானாக வந்து போகும் மேகத்தை போல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பசிக்குது எனக்கு தோணுதுன்னா அது ஒரு எண்ணம். சிந்தனை அப்படின்னா இது நம்ம விரும்பி செய்கிறது, ஒரு நோக்கத்தோட ஒரு விஷயத்தை ஆராய்வது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பசிக்கு என்ன ஆரோக்கியமாக சாப்பிடலாம் என திட்டமிடுறது தான் சிந்தனை. அப்போது எண்ணங்கள், தாட்ஸ் என்ன வந்தாலும் பிரச்சனை இல்லை. நமக்கு எதை நாம் ஆழமாக சிந்திக்கிறோமோ, திங்க் பண்ணுறோமோ அதுதான் மேட்டர். ஸோ திங்க் வைஸ்லி. நெக்ஸ்ட்டு, சிந்தனையின் நிலைகள். ஃபர்ஸ்ட் ஒன், கொஸ்டினிங், கேள்வி கேட்டல். இது ஏன் இப்படி இருக்குது, இது உண்மையா, இந்த மாதிரி கேள்வி கொஸ்டின் பண்ணுறதே உயர்ந்த சிந்தனையின் தொடக்கம். செகண்ட் ஒன், பகுத்தறிவு, ரீசனிங். உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காம லாஜிக்காக அதை ஆராய்ஞ்சு ஒரு விஷயத்தை அணுகிறது. தேர்ட் ஒன், சுய பரிசோதனை, செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். நம்மளுடைய சொந்த எண்ணங்களை கவனிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு உபயோகமே இல்லாத விஷயம், சாத்தியமே ஆகாத விஷயம், இப்படியெல்லாம் நினைக்கும்போது நம்ம ஏன் இப்படி நினைக்கிறோன்னு நம்மையே ஆராயணும். தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, த அன்எக்ஸாமின்ட் லைஃப் இஸ் நாட் வர்த் லிவிங். ஆராயப்படாத வாழ்க்கை வாழ்வதற்கே தகுதியற்றது. டு ஃபைண்ட் யுவர் செல்ஃப், திங்க் ஃபார் யுவர் செல்ஃப். உன்னையே நீ கண்டறிய வேண்டுமெனில் உனக்காக நீயே சிந்திக்க பழகு. அடுத்து, நம்ம ஏன் சிந்திக்கணும்? அதில் 3 ஸ்டேஜஸ். ஃபர்ஸ்ட் ஒன் சுதந்திரம், ஃப்ரீடம். மற்றவர்கள் சொல்வதை அப்படியே நம்பாமல் நம்ம சிந்திக்கும் போது தான் நம்ம உண்மையிலேயே ஃப்ரீடமான மனிதராக உணர்வோம். செகண்ட் ஒன், தீர்வு கண்டறிதல், ஃபைண்டிங் அ சொல்யூஷன். வாழ்க்கையில் வரும் சிக்கல்களுக்கு புதிய வழிகளை கண்டறியணும்னா ஆழமான சிந்தனை அவசியம். தேர்ட் ஒன், மாற்றம், சேஞ்சஸ். ஒரு மனுஷனுடைய சிந்தனை மாறும்போது தான் அவனுடைய வாழ்க்கையும் மாறும். பகவத்கீதை தத்துவம், ஒரு விஷயத்தை பற்றி நாம் யோசிக்க வேண்டுமென்றால் அதற்கு மதிப்பு இருக்க வேண்டும். தகுதி இல்லாததை பற்றி யோசித்து நம்முடைய நிம்மதியை இழந்துவிடக்கூடாது. சிந்தித்து செயல்படுங்கள். நெக்ஸ்ட்டு, எதை தொடர்ந்து சிந்திக்கிறோமோ அதுவாகவே மாறுகிறோம். ஸோ சிந்திக்காத மனுஷன் திசையறியாத படகு போலதான்னு சொல்லுவாங்க. ஸோ தினமும் 10 நிமிஷம் அமைதியாக உட்காந்து நம்ம சரியான பாதையில் தான் போகிறோமான்னு சிந்திக்கணும். இப்படி சிந்திச்சாலே நம்ம வாழ்க்கை மாறும். மாற்றம் ஒன்றே மாறாது.